மீனா அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். அவளது மனதில் ஒரே ஒரு கேள்வி சுற்றிக் கொண்டே இருந்தது. ரோஹிணி எந்த காரணமும் இல்லாமல் இங்கே ஏன் வந்தாள்? அவள் மீண்டும் மீண்டும் இதே எண்ணத்திலேயே இருந்தாள். கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதே சமயம் விஜயாவின் கூச்சல் வீட்டெங்கும் ஒலிக்கிறது. மீனா, காப்பி போட்டு கொண்டு வா. மீனா பதறியபடி சமையல் அறைக்கு போகிறாள். அவளது முகத்தில் கவலை தெளிவாக தெரிகிறது. காப்பி செய்யும் போதும் அவளது கவனம் மீண்டும் மீண்டும் ரோஹிணி மற்றும் சிந்தாமணியிடமே செல்கிறது. இருவரும் இப்படி திடீரென்று வீட்டிற்கு வந்தது அவளுக்கு நல்லதாகவே தோன்றவில்லை. அங்கே ஹாலில் சிந்தாமணி மாஸ்டரிடம் இனிய குரலில் பேசிக் கொண்டிருந்தாள். நீங்கள் எந்த விஷயத்தையும் பற்றி கவலைப்பட வேண்டாம் மாஸ்டர், எல்லாத்தையும் நான் பாத்துக்குங்கிறேன். அப்படி சொல்லிக்கொண்டே தன் ஹேண்ட்பேக்கை மடியில் வைத்துக் கொண்டு இந்த வீடு அவளுடையது போல சாகரியமாக அமர்ந்து கொள்கிறாள். சிறிது நேரத்தில் மீனா தட்டில் காப்பி கொண்டு வருகிறாள். ஆனால் அவளது கால்கள் தடுமாறி விடுகிறது. சூடான காப்பி நேராக சிந்தாமணியின் சேலை மற்றும் உடைகளின் மேல் விழுந்து விடுகிறது. ஐயோ அப்பா, ஐயையோ, எரிகிறதே, என் உடைகள் எல்லாம் கெட்டு போயிடுச்சே. சிந்தாமணி கூச்சலிட ஆரம்பிக்கிறாள். உடனே விஜயாவை பார்த்து சொல்றாள், பாருங்க மாஸ்டர், உங்க மருமகள் ஜான் பூஜ்கரா வேண்டுமெனே என் மேல காப்பி ஊத்திட்டா. என் பூரா பேக்கும் நனைஞ்சிடுச்சு. விஜயா பதறுகிறாள். ஐயோ ஐயோ சிந்தாமணி, இது எப்படி நடந்துச்சு? வாங்க பாத்ரூமுக்கு போய் சேலைய கழுவி கொள்ளுங்க, காப்பி கரை சீக்கிரம் போக. சிந்தாமணி நாடகம் போல பேசுகிறாள். இல்ல மாஸ்டர், இப்போ நான் நேரா வீட்டுக்கே போறேன். இந்த நிலையில இங்க எப்படி இருக்கிறது? சில விஜயாவுக்கு ரொம்ப வருத்தமாகிறது. அப்படி சொல்லாதீங்க சிந்தாமணி, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? மீனா, வீடு வந்த விருந்தினர் மேல் காப்பி ஊத்துவாங்களா? மீனா ஒன்றும் பேச முடியாமல் தலை குனிந்து நிற்கிறாள். சிந்தாமணி சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்கிறாள். மாஸ்டர், உங்க மருமகளுக்கு என்ன பார்த்தாலே பிடிக்காது. என்னை அவளோட பிசினஸ் எதிரி மாதிரி நினைக்கிறா. அதனால்தான் ஜான் பூஜ்கரா காப்பி ஊத்திட்டா. என் பேக்கப் பாருங்க, முழுக்க நனைஞ்சிருக்கு. விஜயா உடனே சொல்கிறா, பரவாயில்ல சிந்தாமணி, எல்லாம் சுத்தம் பண்ணிடுறேன். மீனா, இந்த பேக்க நல்லா கழுவிவேன். அந்த பேக்க மீனாவின் கையில் கொடுத்து விட்டு நீங்க பாத்ரூமுக்கு போய் சேலைய கழுவிக்கோங்க, நான் இந்த பேக்க சுத்தம் பண்ண சொல்றேன். சிந்தாமணி உள்ளே செல்கிறாள். மீனா பேக்கை எடுத்துக்கொண்டு சமையல் அறைக்கு வருகிறாள். அவள் பேக்கை திறந்து உள்ளிருந்த பொருட்களை வெளியே எடுத்து வைக்கிறாள். அந்த சமயம் பேக்கிற்குள் இருந்த மொபைல் போன் ஒலிக்கத் தொடங்குகிறது. மீனா அதிர்ச்சி அடைகிறாள். ஐயோ, போன் நனைஞ்சிடுமே. அவள் அவசரமா போனை எடுக்கிறாள். ஸ்கிரீனில் ஒரு பெயர் மின்னுகிறது, ரோஹிணி. மீனா திகைத்து போகிறாள். இது என்ன? சிந்தாமணியின் போனில் ரோஹிணியின் கால். அதே நேரத்தில் ஸ்ருதி அங்கே வந்து சேர்கிறாள். என்னாச்சு மீனா? மீனா மெதுவாக சொல்கிறாள், ஸ்ருதி, சிந்தாமணியின் போனில் ரோஹிணியின் கால் வருது. ஸ்ருதியின் கண்கள் பெரிதாகின்றன. அட்டெண்ட் பண்ணு. மீனா பயப்படுகிறாள். இல்லை ஸ்ருதி, வேண்டாம், அவங்க தெரிஞ்சிட்டா பெரிய சண்டை ஆகிடும். ஆனால் ஸ்ருதி கேட்காமல் போனை எடுத்து பேசுகிறாள். ஹலோ ஆண்டி, நான் ரோஹிணி பேசுறேன். நீங்க சொன்ன மாதிரி எல்லா வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களா? ஸ்ருதி உடனே தன் குரலை மாற்றி சிந்தாமணி போல பேசுகிறாள். ஆமா கண்ணே, எல்லாம் ரெடி, கவலைப்படாதே. ரோஹிணி சந்தோஷமா சொல்கிறாள். நீங்க கிளம்பிட்டீங்களா? நான் இதே தெரு மூலையில தான் நிக்கிறேன். உங்க கார்லயே உங்களோட சேர்ந்து போயிடுவேன். ஸ்ருதி பதில் சொல்றாள், இல்ல கண்ணே, இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். மாஸ்டர்ட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், அப்புறம் கிளம்புறேன். போன் காட் ஆகிறது. ஸ்ருதி மற்றும் மீனா ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்கிறார்கள். ஸ்ருதி உடனே போனின் கேலரியை திறக்கிறாள். அதுல நிறைய வீடியோக்கள் இருக்கின்றன. வீடியோவில் ரோஹிணி வீட்டிற்கு வந்தது, விஜயா அவளது உடைகளை வெளியே எறிந்தது எல்லாமே தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஸ்ருதி கோபமாக சொல்கிறாள், பார்த்தியா மீனா, நான் சொன்னேன்ல, இந்த சிந்தாமணியும் ரோஹிணியும் சேர்ந்து நம்ம குடும்பத்தை மாட்ட வைக்க பிளான் போட்டிருக்காங்க. மீனாவின் கண்களில் பயம் தெரிகிறது. இப்போ என்ன பண்ண போறோம் ஸ்ருதி? ஸ்ருதி ஒரு நிமிடமும் தாமதிக்காமல் எல்லா வீடியோக்களையும் தன் போனுக்கு அனுப்பிக் கொள்கிறாள். பின்னர் சிந்தாமணியின் போனிலிருந்து எல்லாவற்றையும் டிலீட் செய்து விடுகிறாள். இப்போ அவங்களிடம் எந்த சாட்சியும் இருக்காது. அதே நேரத்தில் சிந்தாமணி திரும்பி வருகிறாள். மீனா, என் பேக் எங்கே? மீனா அமைதியாக சுத்தம் செய்த பேக்கை அவளிடம் கொடுக்கிறாள். எல்லாம் சுத்தம் பண்ணிட்டேன். சிந்தாமணி சந்தேகமாக கேட்கிறாள், பேக்குக்குள்ள இருந்து ஏதாவது எடுத்தியா? ஸ்ருதி உடனே சொல்கிறாள், அப்படியா, உங்களுக்கு என்ன வச்சிருந்தீங்கன்னு தெரியாதா? இப்போ திறந்து பாத்துக்கோங்க, பிறகு ஏதாவது மிஸ்ஸிங் ஆயிடுச்சுன்னு சொல்லாதீங்க. சிந்தாமணி பேக்கை திறந்து பார்க்கிறாள். எல்லாம் சரியாக இருக்கிறது. அவள் மீனாவை முறைத்து பார்த்துவிட்டு மாஸ்டரிடம் சொல்கிறாள், நான் கிளம்புறேன். அவள் போனதும் ஸ்ருதி விஜயாவிடம் சொல்கிறாள், ஆண்டி, சிந்தாமணி உங்களுக்கு உண்மையிலேயே நல்ல தோழி என்று நினைக்கிறீங்களா? சிந்தாமணி வீட்டுக்குள் நடந்து கொண்டே போனை கையில் பிடித்து பார்த்து கொண்டே இருந்தாள். வீடியோ எங்கே போனது? நான் வைத்திருந்த எல்லா ஆதாரமும் எப்படி ஒரே நொடியில் காணாமல் போச்சு? அந்த மீனா மட்டும் இல்லை என்றால் இந்நேரம் விஜயா கைதியிலே போலீஸ் வான ஏறி இருப்பாள். பல்லை கடித்துக் கொண்டு சிந்தாமணி மனசுக்குள் கொதித்தாள். அப்போதே ரோகிணி அவளுக்கு பக்கத்தில் வந்து நின்றாள். முகம் முழுக்க கோபம். ஆண்டி, என்னாச்சு? வீடியோ எங்க? நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ரெடியா வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்களே, இப்போ கொடுங்க, நான் உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். சிந்தாமணி தலையை ஆட்டினாள். ஒண்ணுமே இல்ல ரோகிணி, எல்லாத்தையும் அந்த மீனா டெலீட் பண்ணிட்டா. நம்ம பிளான் முழுசா தோல்வி. மேலும் அந்த விஜயாவுக்கு நான் என்ன எதிரியா நடக்கிற மாதிரி காட்டிட்டா. இப்போ அவ எனக்கு பெரிய எதிரி. ரோகிணியின் முகம் சுருங்கியது. அந்த மீனா அவ்வளவு புத்திசாலியா? அவ எல்லாருக்கும் முன்னாடி ஒரு அப்பாவி மாதிரி தானே நடிக்கிறா. சிந்தாமணி கசப்பாக சிரித்தாள். அவ அப்பாவி இல்ல, வாயில்லா பூச்சி மாதிரி நடிக்கிற பெரிய நரி. ஹீரோயினுக்கு ஹீரோயின், வில்லிக்கு வில்லி. அதே நேரத்துல விஜயா வீட்டுல வேற மாதிரி சூழ்நிலை. வீடியோ பார்த்ததிலிருந்து அவள் மனசு முழுக்க கலக்கம். இதுவரை சிந்தாமணியை தன் உயிர் தோழி மாதிரி நம்பி வந்தாள். மீனா சொன்ன வார்த்தைகளை எப்போதும் புறக்கணித்தாள். இப்போ எல்லாம் தலைகீழா மாறி இருந்தது. விஜயா மெதுவாக சோஃபாவில் உட்கார்ந்தபடி சொன்னாள், நான் எவ்வளவு பெரிய தவறு பண்ணிட்டேன் ஸ்ருதி. என் வீட்டுக்குள்ளேயே என் எதிரிகளை வளர்த்திருக்கேன். ஸ்ருதி கடுமையா சொன்னாள், இப்போ உண்மை தெரிஞ்சதே பெரிய விஷயம் ஆண்டி, இனிமேல் கவனமா இருக்கணும். மீனா இல்லன்னா இந்நேரம் நீங்க ஜெயில தான் இருப்பீங்க. விஜயா மீனா
மீனாவை பார்த்தாள். அவள் அமைதியா தலை குனிந்து நின்று கொண்டிருந்தாள். மீனா, என்ன மன்னிச்சிடு, நான் உன்ன நம்பல, அந்த சிந்தாமணிய நம்பிட்டேன். மீனா கண்கள்ல தண்ணீர் வந்துட்டு சொன்னாள், பரவாயில்லம்மா, என் வீட்டுக்காக எதுவும் பண்ண தயார். அந்த வார்த்தைகள் விஜயாவை இன்னும் உடைத்து விட்டது. அடுத்த நாள் காலை வீட்டில் ஒரு அமைதி. ஆனால் அந்த அமைதி புயலுக்கு முன் இருக்கும் அமைதி மாதிரி இருந்தது. மீனா சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்தாள். அப்போ கதவு பலத்த சத்தத்தோடு திறந்தது. ரோகிணி. அவள் கண்களில் கோபம், முகத்தில் விஷம். எல்லாத்துக்கும் காரணம் நீதான் மீனா, என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேன். விஜயா உடனே வெளியே வந்தாள். நீ இங்க எதுக்கு வந்த? ரோகிணி கத்தினாள். உண்மை பேச வந்தேன். உங்க வீட்ல என்ன நடந்துச்சுன்னு போலீஸ்க்கு சொல்ல வரேன். மீனா அமைதியா சொன்னாள். நீங்க முதல்ல உங்கள் தப்ப ஒத்துக்கோங்க. அந்த வார்த்தை ரோகிணிய வெறுப்பின் உச்சத்துக்கு கொண்டு போச்சு. நீ ஒரு வேலைக்காரி, உனக்கு என்ன தைரியம்? அப்போ ஸ்ருதி முன்னாடி வந்து நின்றாள். வேலைக்காரி இல்ல, இந்த வீட்டோட மருமகள். உங்கள மாதிரி சதி பண்றவங்களுக்கு பயப்படுற ஆள் இல்ல. ரோகிணி சிரித்தாள். நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன தள்ளிவிட நினைக்கிறீங்க, ஆனா நான் சும்மா விட மாட்டேன். விஜயா கத்தினாள். போதும், இனிமே நீ இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. போலீஸ் கேஸ் வேண்டாம்னா அமைதியா போ. ரோகிணி புறப்படும் போது மீனாவை தீவிரமாக பார்த்தாள். இது முடிவில்லை, ஆரம்பம். அவள் போனதும் வீட்டுக்குள் சற்று நிம்மதி வந்தது. ஆனால் மீனாவுக்கு மனசு சொல்லியது, இது இன்னும் பெரிய புயலுக்கு முன்னாடி வரும் அமைதி. அதே நேரம் சிந்தாமணி தனியா உட்கார்ந்து யோசித்தாள். மீனா இருக்கிற வரைக்கும் நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது. அவளை வீட்டிலிருந்து வெளியேற்றணும். அவள் ஒரு புதிய திட்டத்தை மனசுக்குள் வடிவமைக்க ஆரம்பித்தாள். மீனா வீட்டில் சாமான்கள் எடுத்து அலமாரி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாள். அவளுக்கே தெரியாம பெரிய சண்டையின் மயமா மாறிட்டு இருந்தாள். கதை இங்க இன்னொரு திருப்புக்கு தயாராகுது. மீனா மீது வரும் புதிய சதி, சிந்தாமணியின் புதிய பிளான், ரோகிணியின் பழிவாங்கும் முயற்சி, விஜயாவின் மாறும் மனநிலை எல்லாமே சேர்ந்து அடுத்த கட்டத்தை உருவாக்க போகுது. சிந்தாமணி தன் வீட்டில் தனியாக உட்கார்ந்திருந்தாள். கையில் காப்பி கப் இருந்தாலும் அது குளிர்ந்து போயிருந்தது. அவள் மனசுக்குள் மட்டும் கொதித்துக் கொண்டே இருந்தது. அந்த மீனா அவ இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு அடி கூட எடுக்க முடியாது. விஜயாவோ முழுக்க அவ பக்கம் நின்னுட்டா. ரோகிணியும் கோபத்துல இருக்கா. இப்போ நம்மளால செய்யக்கூடிய ஒரே விஷயம் மீனாவை அந்த வீட்ல இருந்து விரட்டுறதுதான். அவள் கண்களில் ஒரு கெட்ட பளிச்சென்று. உடனே மொபைல் எடுத்தாள். ஹலோ, சரவணா பேசுறியா? அந்த பக்கம் குரல். ஆமா ஆண்டி, நாளைக்கு ஒரு வேலை இருக்கு, ரொம்ப சீரியஸ். பணம் பிரச்சனை இல்ல. சரவணா சிரித்தான். சொல்லுங்க ஆண்டி, என்ன வேணும்? ஒரு பெண்ண கெட்டவளா காட்டணும். சரவணா சற்று மௌனமானான். யார? மீனா. அதே நேரம் விஜயா வீட்டில் மீனா விளக்கேற்றிக்கிட்டு இருந்தாள். அவளுக்கு நெஞ்சில் ஏதோ ஒரு பாரம் இருந்தது. நல்லது நடந்தாலும் ஆபத்து நெருங்கி வருது என்ற உணர்வு அவளை விடவே இல்லை. ஸ்ருதி அருகில் வந்து சொன்னாள். மீனா, நீ கவனமா இரு. ரோகிணியும் சிந்தாமணியும் சும்மா விட மாட்டாங்க. மீனா மெதுவா சிரித்தாள். நமக்கு சத்தியம் இருக்கிற வரைக்கும் எதுவும் நடக்காது. அடுத்த நாள் மீனா காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு போனாள். ரோட்டில் நடந்து போகும்போது யாரோ அவளை கவனித்துக் கொண்டிருந்தார்கள். அது சரவணா. அவன் அவளை பின்தொடர்ந்தான். ஒரு இடத்தில் அவள் நின்றபோது அவன் மோதுவது போல வந்து விழுந்தான். ஏய், பார்த்து வரமாட்டியா என்று கத்தினான். சாரி அண்ணா, கவனிக்கல என்று மீனா தாழ்மையா சொன்னாள்.